அனைவருக்கும் வணக்கம். இந்த புது பதிவில் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 1/1/2024 திங்கட்கிழமை மார்கழி மாதத்தில் வருகின்ற ஆங்கில புத்தாண்டு. இந்த ஆங்கில புத்தாண்டு நம் வீட்டில் செல்வ கலாட்சத்துடனும் சந்தோஷத்துடனும் மங்களத்துடனும் இருக்க என்ன வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பற்றியும் அதனுடைய பலன்கள் பற்றியும் இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம். இது போன்ற பல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஜிவி தெய்வீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முற்றா ஒரு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எதனா சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். இன்றைய பதிவில் இந்த வருடத்தின் முதல் நாளான ஆங்கில புத்தாண்டு. இந்த ஆங்கில புத்தாண்டில் பழைய எண்ணங்களை நாம் மறந்து புதிய எண்ணங்களை நாம் புகுத்தி நற்செயலாகவும் நற்குணங்களோடு வாழ வீட்டில் எப்போதும் லட்சுமி கடாட்சத்துடனும் ஆரோக்கியத்துடனும் இருக்க என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றது நம்ம ஒன்னொன்னா இப்போ இந்த பதிவில் பார்க்க போறோம். அப்படி நம்மளுக்கு கடைபிடித்தால் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்ன்றது இந்த பதிவில் விரிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படின்னாவே நம் வருடத்தின் முதல் நாள் இன மத பேதமின்றி அனைவரும் ஒற்றுமையாக கொண்டாடக்கூடிய ஒரு விழானா இது ஆங்கில புத்தாண்டு விழா. இப்ப தமிழ் புத்தாண்டு தமிழர்கள் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவார்கள். ஆனா இந்து மத பேதமின்றி இன மத பேதமின்றி அனைவரும் ஒன்று கூடி ரொம்ப விசேஷமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு விழா இந்த ஆங்கில புத்தாண்டு. இந்த ஆங்கில புத்தாண்டில நம் இந்த முதல் நாள் நாம் செய்யற செயல்கள் மூலமாக இந்த வருடம் முழுவதும் நம் எப்போதும் சந்தோஷமாக இருக்க மற்றும் ஆரோக்கியத்துடனும் நல்ல பலத்துடனும் இருக்க என்ன வழிமுறைகளை நம்ம தொடர்ந்து பின்பற்ற வேண்டும்ன்றது ஒன்னொன்னா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப இந்த ஆங்கில புத்தாண்டு எடுத்துட்டாவே நம்ம முதல்ல நம்ம செய்யற செயல் அந்த வருடம் முழுவதும் நம்ம செய்யணும் அப்படின்றது ஒரு வழக்கமாகவே இருக்கிறது. அதனாலதான் இந்த ஆங்கில புத்தாண்டு முதல் நாள்ல நம்ம நல் செயல்களே செய்ய வேண்டும், நல் காரியங்களே செய்ய வேண்டும்ன்றது நம் முன்னோர்கள் ரொம்ப அழகாக வகுத்துள்ளார்கள். இப்ப பாத்தீங்கன்னா என்ன செய்ய வேண்டும், எந்த வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் பாத்தீங்கன்னா முதல்ல அதிகாலையில் எழுந்துக்கிற ஒரு பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். அதிகாலையில் எழுந்து நம்ம எழுந்த உடனே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மொபைல் எடுத்து பார்ப்போம். அந்த மொபைல் எடுத்து பார்க்கறது நம்ம தவிர்க்க வேண்டும். என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து நம்ம உள்ளங்கையில பார்க்கணும். ஏன்னா நம்ம உள்ளங்கையில மகாலட்சுமி தாய் குடிக்கொண்டு இருப்பாங்க. அதனால அதிகாலையில் எழுந்து நம்ம உள்ளங்கையில பார்த்தா நம்மளுக்கு அந்த நாள் லட்சுமி கடாட்சம் நாளாக இருக்கும். அது மட்டும் இல்லாம உள்ளங்கை பார்க்க முடியலன்னா நம்ம கண்ணாடியாவது பார்க்கணும். ஏன்னா நம்ம கண்ணாடி பார்த்தா கூட கண்ணாடின்றது மகாலட்சுமி ரூபம். அதனால அது கூட நம்ம பார்த்தா கூட நம்மளுக்கு ஒரு செல்வ செழிப்பை தரக்கூடிய நாளாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட காலையில இருந்து மொபைல் பார்க்குற ஒரு சிலருக்கு பழக்கம் இருக்கும். அப்படி பண்றவங்க மொபைல் டிஸ்பிளேல கூட மகாலட்சுமி படத்தையோ கூட இல்லைன்னா உங்களுக்கு மனதில சந்தோஷம் தரக்கூடிய ஒரு போட்டோவை கூட நீங்க டிஸ்பிளேல வச்சு பார்த்தா கூட அது கூட உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடியதுதான். அது வழிபாடும் நீங்க செஞ்சுக்கிங்க. இப்போ காலையில எழுந்துக்கிற பழக்கத்தை நீங்க தொடர்ந்து செய்து வந்தாலும் உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்கும். அதுக்கப்புறம் இரண்டாவது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டு முதல் நாள்ல கங்காஸ்தானம் எடுக்கணும். தீபாவளிக்கு தானே நம்ம கங்காஸ்தானம் எடுக்கணும், நியூ கூடவா கங்காஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னா நிறைய பேர் இந்த கேள்விகளை கேட்பீங்க. இப்போ தீபாவளியில செய்ய மறந்ததை இப்போ இந்த புத்தாண்டுல நம்ம செய்ய தொடங்கினா அந்த வருடம் முழுவதும் நம்ம வீட்டுல லட்சுமி கடாட்சம் உருவா. எப்படி சொல்றேன், எவ்வாறு அதை சொல்றேன்னு எவ்வாறு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா தீபாவளி அன்று நம்ம கங்காஸ்தானம் எடுக்கும் முறை பற்றி நான் அவருடைய பதிவு கொடுத்துருக்கேன். இப்ப இருந்தாலும் இதுல விளக்கமா சொல்றேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அதிகாலையில் இருந்து குளிக்கும் நீரில பால், மஞ்சள், உப்பு இந்த 3 பொருள் லட்சுமி கடாட்சம் உருவாக்கக்கூடிய ஒரு 3 பொருள். இந்த 3 பொருளை நம்ம தண்ணீரில சேர்த்து குளிச்சோம்னா நம்ம கங்கையில குளிச்ச பலனை தரக்கூடியது. ஏன்னா கங்கையில போய் குளிக்கிறது அவ்வளவு சாதாரணம் கிடையாது, கொஞ்சம் கடினமானது. அதனால நம்ம எளிமையான நம்ம இல்லத்திலிருந்தே கங்கையில குளித்த பலனை தரக்கூடிய ஒரு வழிபாடு இந்த நாள்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதனால இந்த நாளை நம்ம முதல் நாள் பயன்படுத்தி இது மாதிரி நீங்க குளிச்சு நம்ம வீட்டுல லட்சுமி கடாட்சத்தை கொண்டு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன செயல்கள் செய்யணும்னு பாத்தீங்கன்னா மூன்றாவது இந்த நாள்ல நம்ம 3 லட்சுமி கடாட்சம் நிறைந்த பொருட்களை வீட்டுல வாங்கி வைக்கணும். அந்த 3 பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்லுப்பு. இந்த நேரத்துல நம்ம கல்லுப்பு வாங்கி வைக்கிறதுனால நம்ம வீட்டுல லட்சுமி உப்புன்னு சொல்லாவே மகாலட்சுமி தாய் அதுல இந்த உப்புல உறைஞ்சிருப்பாங்க. அதனாலதான் இந்த மங்களங்கள் நிறைந்த இந்த உப்பு நம்ம வாங்கி வைக்கணும். இரண்டாவது பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் வாங்கி வீட்டுல வைத்தா கூட நம்மளுக்கு சிறப்பு பலனை தரக்கூடியது. மங்களங்கள் நம்ம வீட்டுல தடை பட்டிருந்தா கூட அந்த தடைகளை அனைத்தும் நிவர்த்தி செய்து மங்களங்கள் கொண்டு வர இந்த மஞ்சளை நம்ம வாங்கி வைக்கணும். மூணாவது பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா இனிப்பு.
ஏன்னா இந்த நாள் வந்து நம்ம எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். இந்த நாள் சந்தோஷமா இருந்தால் இந்த வருடம் முழுவதும் நம்ம சந்தோஷமா இருக்கிற மாதிரி. அதனால தான் இந்த ஒரு இனிப்பான பொருட்களை வீட்டில் வாங்கி வைக்கணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு அது வாங்கி கொடுக்கணும். அதனால தான் இந்த மூன்றாவது பொருள் வந்து இனிப்பான பொருட்களை வீட்டில் வாங்கி வைக்கணும். இந்த 3 பொருட்களை இந்த நன்னாளில் வாங்கி வைக்கிறது ரொம்ப சிறப்பானது. அடுத்து 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு செலவு செய்யணும். என்னம்மா முதல் நாளே செலவு செய்யணும் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த செலவு வந்து சுப செலவா இருக்கணும். என்ன சுப செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பால் வாங்கிட்டு வரணும். அந்த முதல் நாள்ல பால் வாங்கிட்டு வந்து சமையல் அறையில பால் காய்ச்சணும். பால் காய்ச்சி அந்த பால் வந்து பொங்கி வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அவ்வளோ பொங்கி வரதுனால நமக்கு வளங்கள் நிறைந்திருக்கும்ன்றது ஐதீகமாக இருக்கிறது. அதனால தான் இந்த முதல் நாள்ல ஒரு செலவா பால் வாங்கிட்டு வந்து நீங்க சமையல் அறையில அந்த பால் பொங்க வச்சா நம்ம வீட்டில் வளங்கள் நிறைந்திருக்கும்ன்றது ரொம்ப விசேஷமாக நம்பப்படுகிறது. அதனால அந்த பால் நம்ம வாங்கி காய்ச்சறது ரொம்ப சிறப்பானது. அடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்துல வந்து நம்ம தீய பழக்கங்களிலிருந்து விடுபட்டு நற்பழக்கங்களை நம்ம கொண்டு வந்துக்கணும். நம் மனதில் எப்போதும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணுன்ற குணங்களை நம்ம வளர்த்துக்கணும். அது ரொம்பவே முக்கியமானது. இப்படி செய்யறதுனால நம் வீட்டில் எப்போதும் சந்தோஷங்கள் நிறைந்திருக்கும். மகாலட்சுமி தாய் எப்போதும் நம் வீட்டில் நிரந்தரமா வாசம் செய்வாங்க. அவ்வளோ நல்லது. ஏன்னா அம்மாவுக்கு வந்து எவர் ஒருவர் தான தர்மங்கள் செய்து இறை பக்தியோடு இருக்கிறார்களோ அவங்க வீட்டில் நான் நிரந்தரமாக வாசம் செய்வேன் என்று நிறைந்திருப்பேன் என்று அம்மா அழகாக சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நம்ம தான தர்மங்கள் இந்த நேரத்துல செய்யணும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்துல நம்ம தீபங்களை ஏற்றணும். மகாலட்சுமி தாய் நம்ம வீட்டில் நிரந்தரமா இருக்கணும்னா நம்ம இந்த இல்லத்தை நம்ம தீப ஒளியில அம்மா நம்ம எழுந்தருள இந்த முதல் நாள்ல நம்ம தீபங்கள் ஏற்றணும். என்னென்ன தீபங்கள் ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா, உப்பு தீபம் ஏற்றலாம், நெல்லிக்காய் தீபம் ஏற்றலாம், பசும்பு தீபம் ஏற்றலாம். இது மாதிரி நீங்க தீபங்கள் ஏற்றினா நம்ம வீடு வந்து ஒரு லட்சுமி கடாட்சம் நிறைந்ததாக இருக்கும். ஐஸ்வர்யங்கள் கூடியிருக்க இந்த அற்புதமான நாள்ல நம்ம தீபங்களை ஏற்றி வழிபட வேண்டும். நாம் எப்போதும் நம் மனதை தூய்மையா வைத்திருப்பது போல நம் இல்லத்தையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். எப்போதும் நம்ம நற்குணங்களோடு நல் சிந்தனையோடு இருக்க வேண்டும். அப்போதுதான் நல்குணங்களோடு நற்சிந்தனையோடு இருப்பதனால அம்மாவுடைய ஆசை நம்மளுக்கு எப்போதும் கிடைக்கும். நம்மளுக்கு நிறைய புண்ணியங்கள் சேரும். அதனால இந்த நேரத்துல நம்ம எப்போதும் நேர்மையா இருக்க வேண்டும்ன்றது இந்த நாள்ல நம்ம கடைபிடிக்க வேண்டும். பெண்களான நாம வந்து எப்போதும் நம்ம இறை சிந்தனையோடு இருக்கணும். அன்பு செலுத்தணும். அடுத்தவங்க மேல நம்ம அன்போடு பொறுமையோடு நிதானமாக இருப்பதற்கு இந்த நேரத்துல நம்ம முயற்சி பண்ணணும். இது மாதிரி நம்ம செய்யறதுனால நம்ம வீட்டுல மகாலட்சுமி தாய் குடிக்கொண்டு இருப்பா. நம்மளுக்கு எப்போதும் நிறைங்களும் வளங்களும் எப்போதும் நிறைந்திருக்கும். குறையாத செல்வமாக எப்போதும் நம்ம வீட்டுல நிறைஞ்சிருக்கும். அவ்வளோ அற்புதங்கள் நிறைய இந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கணும். அதனால இந்த விசேஷமான நாளை நம்ம பயன்படுத்தி இந்த நாள் முழுவதும் நம்ம இனிப்போடணும், சந்தோஷத்தோடணும், மகிழ்ச்சியுடனும், கடன் இல்லாமல் செல்வ செழிப்போடு லட்சுமி கடாட்சத்தோடு இருக்க இந்த நாளை பயன்படுத்தி இந்த வழிபாடுகளையும் இந்த வழிமுறைகளையும் கடைபிடித்து எப்போதும் நிம்மதியா சந்தோஷமா இருக்க இறைவனை நான் முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். அதிவிரைவில் உங்களோட பயனுள்ள பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.